இதமோடு பாங்கிமார்கள் செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அகம் குளிர வாழ்த்துகின்றேன் கண்ணி. தாரை சொல்லுங்க. இது நாள் வரையிலும் உன்னிடத்திலே எந்த ஒரு வார்த்தையும் எதிர்பார்த்தையே நான் கேட்டதே இல்லை. ஆமாங்க. எனக்கு மறுபார்த்தை சொன்னதே இல்லை. ஆகையாலே நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு எந்த விதமான தடையும் சொல்லாமல் சென்று வருகிறாரா சொல்லுங்க. தெரியும் வாழ்வாங்க வாழ வேண்டுமே என்றால் அந்த அதிசிவனையே அதற்காக சென்று வாருங்கள் நாதா, வென்று வாருங்கள், வெற்றி வாங்கி சூடி வழிகூட்டி அனுப்பு சுவாமி. எட்டுக்கு 16 கோணமோ தொட்டு வடிவெறிந்த சிங்கதூர் உடவிட்டு
நம்முடைய நாட்டில் என்ன பொருள் குறையாக இருக்கின்றது என விட்டு நான் இமாச்சலம் சென்று வந்து தெரிவிக்கின்றேன். இதோ பாத்தியா, நாட்டு மக்கள் எவ்வளவு அழகாக அரசாட்சி செய்து வருகிறாய் என்று வாழார வாத்திக் கொண்டு வருகிறார்கள். அந்த பெருமை நமக்கு போதாதா? இல்ல நமக்கு மகன் இல்லாத குறையா? நம்முடைய மகன் அங்கத்தில் எவ்வளவு அழகாவே இல்லத்தில் விளையாடி கொண்டு இருக்கிறான். அந்த மனக்குறையும் நமக்கு கிடையாது. நம்முடைய நாட்டில் பொன் பொருள் வேறு எதையாவது குறை இருக்கின்றதா? அத்தனை செல்வம் நமக்கு இருக்கும்போது நான் காட்டுக்கு போறது சொல்றீங்க. போக வேண்டாம் சுவாமி. சொல்லக்கூடிய வார்த்தை பின்புத்தி பின்புத்தி என்ற வார்த்தை தெரிவித்து விட்டாய். என்ன படித்திருந்தால் எழுத்தரவாசித்தாலும் எழுத்தரவாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி என்ற பேச்சியளவில் நன்கே பத்தினி பெண்கள் பட்டியல பஞ்சலையில இருக்கும்போது சந்தோஷமா நானும் சந்தோஷமா இருக்கும்போது தெல்லம் தெளிவா எடுத்து சொல்லிருக்கேன். கணவன் உயிரை விட்டு வந்தாலே சாவித்திரி எவனிடத்திலே போராடி அவர் உன் போன்ற கற்பு கரசி அல்லவா? அது மட்டுமல்ல, தேவர்கள் மூவரையும் மும்மூர்த்தியிலும் குழந்தைய மாற்றி வைத்தாலே சரியா சுயா அவர் உன் போன்ற பெண் அல்லவா? அது மட்டுமா, அதோ பார்த்தாயா விண்ணிலே நட்சத்திரம் வைக்கின்றாலே அருந்ததி தாண்ட இனமாய் இருந்தாலும் உயர்ந்த பதவி கிடைத்தது அவளுக்கு. பத்தினி மகள் பட்டியலை இதை விட்டுமா நலாயில் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய கணவனுக்கு மறுவார்த்தை கூறாத வண்ணம் தன்னுடைய கணவன் எந்த ஒரு பெண்ணும் சம்மதிக்க மாட்டான். எப்படி மாற்றான் ஒரு பெண்ணை மங்கையை நான் சேர வேண்டும், நான் இருக்கும் நிலை குஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவளை நான் அடைய வேண்டும், அதற்கு நீ சம்மதம் கொடுக்கணும்னு அவன் கேட்டார். அந்த வார்த்தையை கேட்டு நலாயினி நல்ல நேரத்திலே கூடையிலே சுமந்து கொண்டு சென்றார். அந்த நேரத்திலே மாண்டவ ரிஷி தவறுக்கேற்ற தண்டனை மன்னன் கொடுக்கப்பட்டு கழுமரத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அவர் மீது இவருடைய பாதம் பட்டு விட்டதாம். அடி பாவி, கணவனை தூக்கி செய்கிறாயே, இந்த ஆணவத்தில் அல்லவா இந்த காரியத்தை செய்தார். இந்த பொழுது விடுவதற்குள் உன்னுடைய திருமகளை அறுபடை கடவுள் பார்த்தார். அவரே செய்யவில்லையே, நமக்காக இந்த தண்டனை என்று இந்த நலாயினி 7 நாட்கள் பொழுதே விடிய அவள் போகட்டும் என்று சாபத்தை கொடுத்தார். கதிரவன் பகலவன் ஒளியை இழந்து விட்டார், சந்திரன் ஒளி இழந்து விட்டார், மரம் செடி கொடியெல்லாம் அசையா புகழ் இருந்து விட்டது. மும்மூர்த்திகளா ஒன்று கூடி நடந்த சம்பவத்தை சமாதானம் பேசி அதன் பிறகு பொழுதுவெளி செய்தார்கள். இப்படி பார்க்க போனா பத்திரிகை பட்டியலே அப்படி இருக்க உங்களுக்கு தெல்லதை எடுத்து சொல்லிருக்கேன். இதை சொன்னதையும் கேட்காமல் திருப்பார் கடையிலே தோன்றிய திவ்யா புரட்சி இந்த வார்த்தை சொன்ன நான் சென்றது எங்கே? தவத்தத்தில் நான் கண்டே தீர்வே அந்த சிவனை வணங்கி வேண்டிய வரத்தை பெற்றே தீர்வே வரேண்டி. நிறுத்துங்க. ஏதோ உன் மீது இருக்கும் பாசத்தால் போக வேண்டாம் நாதா என்று ஒரு வார்த்தை தெரிவித்தேன். அடுத்து உன் மனைவி பத்தி பெருமையா பேசுறேன். உன்னுடைய மனைவி அப்பேற்பட்ட பாவியா? நானே உன்னை விட்டு பிரிந்தது கிடையாது, போக வேண்டாம் என்று தெரிவித்தேன். அமருங்கள், வெற்றி மலை நான் சூடி அனுப்புகிறேன். அப்படியா? அமருங்கள். என்ன இருந்தாலும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் அரை திருப்பார் கலையால் தோன்றிய திவ்ய பொருள் அரை மனைவியாக வாய்க்கப்பட்டு நீ நான் சேர்ந்து இல்ல வாழ்க்கை ஈடுபட்டு கணவன் மனைவியாக வாழ்ந்த போது மகப்பேறு செல்வன் சொல்லக்கூடிய அன்பு மகன், ஆசை மகன், அவன் மீது எவ்வளவு பாசமா ஆகட்டும். சீக்கிரம் வருவீர், ஜெயமாது பெறுவீர், சிவபெருமான் அருளால். சீக்கிரம் வருவீர், பரமதை பெறுவீர், சிவபெருமான் அருளால். சீக்கிரம் வருவீர், ஜெயமாது பெறுவீர், சிவபெருமான் அருளால்.
வருத்தப்படும்படி நான் நடந்து கொண்டிருப்பேனா? அதான் பேசி விட்டு இருக்கல. அப்படியா? கணவன் அடித்த அடியும் அருவாள் பட்ட காயம் கடுகளவே மறைந்து விடுவான். மறந்து விட்டேன் சுவாமி. அதனால இப்பொழுது சென்று வெற்றியோடு அந்த பரமனை கண்டு வேண்டிய வரத்தை பெற்றுக் கொண்டு உடனே புறப்பட்டு வருகிறேன். சுவாமி, இல்ல, என் மனதில் ஒரு ஆசை இருக்கு. என் மனதில் ஆசை இருக்கவே கூடாது. சுவாமி, நீங்க இமாச்சலம் சென்று அந்த உமா மகேஸ்வரனை கண்டு அருபர்வரம் பற்றுவர் சமயத்தில் நம்முடைய மகன் அங்கதனுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் வாங்கிட்டு வாங்க. இதாங்க என் மனதில் ஆசை. இதே உன் ஆசை. கைலாயம் செல்கிறதே திரும்பி வரும்பொழுது வெறுமனவே வந்துடுவாரா? எங்கு சென்றாலும் தமது அன்பு மகன் ஆசை மகன் அங்கதனுக்கு ஏதாவது விளையாட்டு பொருள் கொண்டு ஒரு வழக்கமாயிட்டு அப்படிப்பட்ட எண்ணம் மகன் மீது உள்ள பாசம் கொண்டு வருகின்றேன். தகுந்த ஏற்பாடு செய்கின்றேன். சந்திக்கின்றேன். ஆமா, நான் கைலைக்கு செல்கிறேன். நான் வணங்கக்கூடிய கடவுள் அந்த உமா மகேஸ்வரன். ஆமாங்க. நான் சென்ற கணவன் வீடு திரும்பும் வரையிலும் அனுதினமும் செய்யக்கூடிய சத்திய பூஜை மறந்து விடுவனோ என்று ஞாபகம் மறக்க முடியுமா சுவாமி? அப்படியே